Taste the Daily. பொள்ளாச்சி விவகாரத்தில் முதல்வர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொள்ளாச்சி விவகாரம் தொடர்பான ஆதாரங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரிடம் சட்டமன்றத்தில் கொடுத்ததாக கூறிய பொதுச் செயலாளர், பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறவே இல்லை என்று தெரிவித்தார். அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு அதிகமாக தெரியாது. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க, இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க, எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுது தான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சு தான் அவர் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேரில் அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதைத்தான் நான் சொல்கிறேன். இவர் என்ன சொல்கிறார், வாழைப்பழ கதை மாதிரி சொல்கிறார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி தெரியும் 10 நாளைக்கு முந்தி நீங்கள் போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? நாங்கள் எஃப்ஐஆர் போட்ட டேட்டை சொல்கிறோம், கிரைம் நம்பரை சொல்கிறோம். அவரு சபாநாயகர் என்ன சொன்னாரு, 12ஆம் தேதி புகாருக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்க கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அதை சொல்லுங்க. எங்க கூட கொடுத்தாங்க, யார்கிட்ட கொடுத்தாங்க, அவர் ஏதாவது பதில் வந்திருக்குதா? உங்க தரப்பு ஆதாரம் என்ன கொடுத்துருக்கீங்க சார் சபாநாயகர்? இதுதான் சார், நாங்கள் தான் 59/2019 கிரைம் நம்பரோட கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. 3 பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ஒருவர் 5 கைது பண்ணுறாங்க. இது ஆதாரம்லாம் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பார்க்குறார். ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும்? வேற மாத்தியே சொல்லுவாரு. நாங்கெல்லாம் முடிக்கல, அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்லை, எங்கிட்ட ரெக்கார்டோடு இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். இதாங்க, அதாவது ஒரே நிமிஷம், இதை முழுமையாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குது. அதனால் இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள்.